வெல்கம் பேக் டு மை சேனல் தர்ஷனா பிள்ளை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பிரின்சிபல் ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பற்றி பார்ப்போம். பிரின்சிபல் ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டமில் எந்த சேஞ்சும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இந்த பாடியில் ஆக்ட் ஆகாது. இது ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏ அண்ட் பின்னு 2 மாஸ் இருக்குது. ஏ m1, பி m2. அதோட இனிஷியல் வெலாசிட்டி u1 u2. ஃபஸ்ட்டு பாடியை விட செகண்ட் பாடி கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. அதாவது m1 பெருசாக இருக்குது, m2 சின்னதாக இருக்குது. இது இன்டர்வல் டைம்னால் டீன்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த கொலேஷனால் இது என்ன அப்படின்னா, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கிறது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கிறது ஃபைனல் வெலாசிட்டியாக மாறி v1 v2வாக போயிடும். ஃபோர்ஸ் ஆன் பாடி b டியூ டு a. a fa இஸ் ஈக்குவல் டு b m2 v2 மைனஸ் u2 பை டைம். ஃபோர்ஸ் ஆன் பாடி a டியூ டு b. b fb. a m1 v1 மைனஸ் u1 பை t. இது நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறது அது அப்படியே ரியாக்ஷனாக வரும். அதுதான் எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் m1 v1 u1 t இதெல்லாம் பியோடது. மைனஸ் m2 v2 u2 t இதெல்லாம் ஏவோடது. m1 v1 ப்ளஸ் m2 v2 is equal to m1 u1 plus m2 u2. m1 v1 m2 v2. m1 u1 m2 u2. ராக்கெட் ப்ரொபல்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, லீனியர் மொமெண்டமோட லா ஆஃப் கன்வர்சேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. இது ராக்கெட் பற்றி சொல்லியிருக்காங்க. ராக்கெட் ஃபியூலால் ஃபில் பண்ணியிருப்பாங்க. எதுலன்னா இந்த ப்ரொப்பலண்ட் டேங்க்கில். அது ஒன்று லிக்விடாக இருக்கும், இல்லைன்னா சாலிடாக இருக்கும். எப்போ இந்த ராக்கெட் ஃபயர் ஆகுதோ, அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இந்த ஃபியூவல் பேர்ன் ஆகி ஹாட் கேஸ் வெளியேறும். எது கூடனா ராக்கெட்டில் இருக்க நாசில், ஹை ஸ்பீட் ஆஃப் நாசில் நாசிலில் இருக்க ஹை ஸ்பீடும், அப்புறம் அது ஹியூக் மொமெண்டமில் ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் சேர்த்து வெளியேறும். இது மொமெண்டம் எப்படி பேலன்ஸ் பண்ணோன்னா, இது ஈக்குவலாக இருக்கும், அப்புறம் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். கம்பக்ஷன் சேம்பர் இந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணும். இது எதுக்குன்னா, இப்போ தான் இந்த ராக்கெட்டை முன்னாடி போக வைக்கிறதுக்கு, ஃபார்வர்டாக போக வைக்கிறதுக்கு. இப்போ ராக்கெட் மோஷனில் இருக்குன்னா அதோட மாஸ் டிக்ரீஸில் தான் இருக்கும். எப்போ அந்த ஃபியூயல் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி வெளியேறுதோ அப்போ தான் அப்போ அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இருக்காது. அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. அப்போ இந்த லீனியர் மொமெண்டம் சிஸ்டம் கன்சர்வ்ட் ஆகிடும். இந்த ராக்கெட்டோட மாஸ் டிக்ரீஸ் ஆகுது எதனாலனா, ஆல்டிடியூட்னால. அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, ராக்கெட்டில் வெலாசிட்டி அப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த வெலாசிட்டி கிராவிடேஷ்னல், இந்த எர்த்தில் இருக்க கிராவிடேஷ்னல் புல்லேருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும். இந்த எஸ்கேப் பேர் தான், இந்த வெலாசிட்டி பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ப்ரீஃபாக நெக்ஸ்ட்டு ஹையர் கிளாஸில் பார்ப்போம். கிராவிடேஷன் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். மேட்டரில் இருக்க எல்லா பார்ட்டிக்கலும் யூனிவர்ஸில் எது கூட அட்ராக்ட் ஆகணும், மற்ற பார்ட்டிக்கல் கூட ஃபோர்ஸ் கூடயும் சேர்த்து அட்ராக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் எது கூட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா, மாஸோட ப்ராடக்ட் கூட. அப்புறம் எது கூட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா, இந்த மாஸோட சென்டரில் இருக்க டிஸ்டன்ஸ், சென்ட்ரல்லேருந்து டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் கூட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எது கூட ஆக்ட் ஆகும்னா, மாஸோட லைன் கூட ஆக்ட் ஆகும். ஏ அண்ட் பின்னு 2 பாடிஸ் இருக்குது. அதில் m1 m2ன்னு 2 மாஸ் இருக்குது. எங்கே ப்ளேஸ் ஆகிருக்குன்னா ஆரில். ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 இன்ட்டு m2. ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r2. இது ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனையும் கம்பைன் பண்ணுறப்ப என்னென்னு வருதுன்னா, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 இன்ட்டு m2 பை r2. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு g
m1 m2 by r2. இந்த ஜிங்கிறது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. இதோட எஸ்ஐ யூனிட்டில் வேல்யூ வந்து nm2 kg-2. அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ ஏதாவது ஒரு பால் வந்து நம்ம மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா அது பர்டிகுலர் ஹைட்டுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் எத்தில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அது அப்படியே கீழே விழுந்துடும். அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அது அப்படியே கீழே விழுந்துடும். இந்த வெலாசிட்டியோட சேஞ்ச் எதனாலனா அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எதனாலனா அந்த பாடியில் அக்ஸலரேஷன் ஆகிறதுனால. இதுதான் வந்து அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த்து. இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஜி. இதோட யூனிட் வந்து ms-2. மீன் வேல்யூ ஆஃப் அக்ஸலரேஷன் கிராவிட்டினால அப்படின்னா அதை எப்படி டேக்கன் பண்ணுவாங்கன்னா 9.8 ms-2 இந்த எர்த் சர்ஃபேஸில். இந்த மீன்ஸ்னால் அந்த வெலாசிட்டி அது வந்து எப்போ அந்த பால் கீழே விழுகுதோ அப்போ இருக்க அந்த வெலாசிட்டி மோஷன் தான். இது எப்படி வேரிஸ் ஆகும்னா 9.8 ms-1 ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த இது வரும். இதை வந்து இதோட வேல்யூ என்னென்னா ஜி. இந்த வேல்யூ ஆஃப் ஜி வந்து எல்லா சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேயே வந்து எல்லா பாயிண்ட்லேயும் வந்து சேமாக இருக்காது. ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்ட் ஜி. இப்போ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது ஒரு சர்ஃபேஸில். அது வந்து எப்படி ஆக்ட் ஆகுனா அப்பான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எர்த்தில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. இதை வந்து நம்ம 2 வேல வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். இப்போ ஒரு கேபிட்டல் எம் அது வந்து மாஸ் எர்த்தோட மாஸ். ஸ்மால் லெட்டர் எம் வந்து பாடியோட மாஸ். த என்டையர் மாஸ் ஆஃப் த எர்த் அஸ்யூம்டு டு பி கான்சிடரேட் ஆஸ் இட்ஸ் சென்டர். என்டையர் மாஸ் எல்லா மாஸ் எர்த்தில் இருக்க எல்லா மாஸ் வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோன்னா அதோட சென்டரில் தான். சென்டர்னா என்ன? ரேடியஸ். அந்த எர்த்தோட ரேடியஸ் வந்து r is equal to 6378 கிலோமீட்டர். 6400 கிலோமீட்டர் தான் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி பாடியில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. F is equal to gmm/r2. அதாவது கேபிட்டல் M ஸ்மால் m by r2. தர்ஷனா பிள்ளை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.